தேவ மனிதனாகிய கார்னெலியுஸ் வான் டில் என்பவர் இவ்வாறாக கூறினார். பரிசுத்த வேதாகமம் பேசுகிற எந்த விஷயத்திலும் அது அதிகாரம் உள்ளதாய் பேசுகிறது. அதுவும் அல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல அம்சங்களையும் இந்த பரிசுத்த வேதாகமம் உள்ளடக்கி இருக்கிறது என்று. ஒரு அடர்ந்த காற்றுக்குள் ஒரு மனிதன் நுழைய முற்படும் போது அவனுக்கு அந்த காற்றில் உள்ள எந்த காரியங்களும் அவனுக்கு தெரியாது. எங்கே ஆபத்தான விலங்குகள் இருக்கும், எந்த பகுதியிலே ஆபத்தான பள்ளத்தாக்குகள் இருக்கும், எந்த வழி சரியான வழி என்பதும் அவனுக்கு தெரியாது. அதே நேரத்தில் அந்த காட்டை உருவாக்கினதான ஒரு மனிதன் அந்த காட்டை குறித்ததான ஒரு வரைபடத்தை அவன் கையில் கொடுப்பான் என்றால் அவன் எளிதாக இவைகளை கண்டுகொள்ள முடியும். எது சரியான வழி, எது தவறான வழி, எது அவனுடைய இலக்கை அடைய உதவும், எது ஆபத்து என்பதை அவன் தெளிவாக அவன் உணர்ந்து கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமமும் அப்படிதான். இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எவ்வாறாக வாழ வேண்டும், எவ்வாறாக அவன் வாழக்கூடாது என்கிற சகல காரியங்களையும் இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதுவும் அல்லாமல் இந்த வேதாகமத்தில் மேலாண்மை அடங்கி இருக்கிறது, விஞ்ஞானம் அடங்கி இருக்கிறது, நிகழ்காலங்களில் நடக்கக்கூடிய காரியங்கள் இதில் இருக்கிறது, எதிர்காலத்தில் வரக்கூடிய காரியங்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, இந்த பரிசுத்த வேதாகமம் உங்களை மகிமையான ஒரு பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு உங்களுக்கு வழியும் காட்டுகிறது.